சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம். மதியம் சாப்பிட்றதா சின்னதாக ஒரு குட்டி மீன் விளாக் பார்த்துலாமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் தோசைக்குள்ளே எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் சூடு பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி அப்படி கொஞ்சம் வத்தல் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வரசி அப்படி எல்லா உருளைக்கிழங்குமே தோசைக்கல்ல அழகாக அடுக்கி கொஞ்சம் வெந்ததுமே அப்படி எல்லாத்தையுமே மாற்றி போட்டு அதை எண்ணெய் வடியை ஒரு பக்கம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு, சோத்து பானையில் சம்பா சோறு தான் வேக வச்சு வச்சுருந்தேன். அது தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம், பருப்பு, மஞ்சள், தேங்காய், அப்புறம் சின்ன உள்ளி, கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாமே போட்டு வச்ச பருப்பு குழம்பு தான். அந்த பருப்பு குழம்பும் தேவைக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு, இதுக்கு கூட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌசௌக்கா கூட்டு தான். சௌசௌக்கா, சின்ன உள்ளி, உருளைக்கிழங்கு, தேங்காய், கொஞ்சம் பருப்பு கூட்டு இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சௌசௌக்கா கூட்டு கொஞ்சம் தேவைக்கு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், வத்தல், துவையல், உப்பு, புளி, பூண்டு, சீரகம், காஷ்மீரி வத்தல் இதெல்லாமே வச்சு அரைச்ச துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எண்ணெய் வடி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் 2 எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தான். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிட்லாமா வாங்க, உங்கள் எல்லாருக்காகவும் தான். அப்படியே சாப்பாடை நல்லா கொஞ்சம் விரசி அப்படியே கொஞ்சம் வத்தல் துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சு, அப்படியே பொரிச்ச உருளைக்கிழங்கு ஒரு துண்டு எடுத்து வச்சு, அப்படியே சௌசௌக்கா கூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு, கொஞ்சம் சோறு மேலே வச்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டேன் பாருங்க. ஆஹா பிரமாதம், வேறு லெவல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.